கரந்தமலை கன்னிமார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோவில் இருக்குது. இங்கே குழந்தை வரம் தரும் தெய்வம் போல் இருக்குது. இந்த தெய்வம் நிறையா குழந்தை வரம் வேண்டி சின்ன சின்ன தூரி கட்டியிருக்காங்க. அதான் பார்த்துட்ருக்கோம். இது கரந்தமலை அருவின்றாங்க. ஃபால்ஸு, சிற்றருவி, ஓடைன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா பேர் இந்த ஊருக்காரங்க கரந்தமலை தீர்த்தம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் இங்கேருந்து தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். இப்போ தான் நம்ம ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி எப்படி வருதுன்னு தான் பார்க்குறோம். மேலே மலங்காட்டிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழையே இல்லை. மதுரையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், மழை பெய்கிறதுக்கு அறிகுறியும் இல்லை, மழையும் பெய்யலை. ஆனால் இங்கே தொடர்ந்து தண்ணி மலையில் ஊறி வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் கரந்தமலை ஃபால்ஸ். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி வருது. இங்கே சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. சாமி கும்பிடவே நிறையா பெண் பக்தர்கள் குடும்பமாகவும் வந்துட்டு போகிறாங்க. இங்கேருந்து தான் கோவில் திருவிழாக்களுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். இது கன்னிமார் கோவிலுடைய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. கன்னிமார் ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்ருக்கோம். அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். கரந்தமலையில் இருக்கக்கூடிய கன்னிமார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அதுபோக இங்கே வர பக்தர்களுமே இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அதான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த இடத்துக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சுற்றுலாவுக்கு இங்கே குளிச்சுட்டு ஜாலியாக சாமியை கும்பிட்டு போகிறது வழக்கம். அப்படியே ஃபால்ஸில் வர தண்ணி எங்கே போகுதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கருவாயம் இருக்கான். நம்ம குண்டி அடிக்கிறது. இங்கே தண்ணி இறங்கி இங்கேருந்து போய் தான் ஐயனார் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வரதா சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அங்கே சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்டாம் பகுதியிலேருந்து ஐயா வந்திருக்காரு இந்த கன்னிமார் கோவிலுக்கு. ஐயாவும் அக்காவும் வந்திருக்காங்க. ஆட்டுக்குட்டிகள் மேய்ந்து விட்டு அதுவாக அதன் இருப்பிடத்திற்கு செல்லும் வீடியோ. காலையில் அவுத்து விட்டா அதுவாக தண்ணியை குடிச்சிட்டு மலையில் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடும் போல இருக்குது. காலையில் நாங்கள் வரும்போது பார்த்த மெயின் ரோட்டில் குட்டுன்னு ஓடுறாங்க வீட்டுக்கு போகிற ஜாலியோ ஜும்காலா அப்படின்னு. இப்போ கரந்தமலையிலேருந்து தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. செம்ம பாஸ்ட்டு இறக்கிறதுனால ஓடுறாங்க. இதுக்கு 2 பேரும் சோம்பேறி மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க.